உயிர்ப்போடு வாழும் செம்மொழி தமிழே அமுதே தாய் தந்த மொழி. தமிழ் 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 என ஒழித்தால் காதில் அமிழ்தென அமிழ்தென இனிக்கும். தமிழ் மொழி அமிழ்தென ரானா இல்லை அமிழ்தமே தமிழ் என்பதானா. அமிழ் தமிழ் அமிழ்தங்கள் தமிழே எமது ஆரோய தமிழன்றி வேறெங்கும் இல்லை. தமிழே அமுதே தாய் தந்த மொழி. வடதிசை வேங்கடம் தென் திசை குமரி என்ற ஆயிடை நிலமதில் உதித்தவளே. வடதிசை வேங்கடம் தென் திசை குமரி என்ற ஆயிடை நிலமதில் உதித்தவளே. பார்க்கடல் வென்று பல் தேசங்கள் கொண்டு நல்லாட்சியில் வான் புகழ் பதித்தவளே. பெருவளமுள்ள இலக்கியம் படைத்தவளே. நல் வாழ்வியல் இலக்கணம் கொடுத்தவளே. தமிழே அமுதே தாய் தந்த மொழி. முதலிடை கடையெனும் முந்தைய கழகங்கள் மூன்றிலும் சிறப்புற இருந்தவளே. முதலிடை கடையெனும் முந்தைய கழகங்கள் மூன்றிலும் சிறப்புற இருந்தவளே. முத்தமிழ் கலையோடு அறிவியல் சேர்ந்திட மூன்றோடு நான்கென விரிந்தவளே. மணிமுடி மன்னர் மூவர் கை தவழ்ந்தவளே. நீதம் மூச்சோடும் வீச்சோடும் வளர்ந்தவளே. தமிழே அமுதே தாய் தந்த மொழி. யாதுமே ஊரென யாவரும் உறவென மாபெரும் தத்துவம் உரைத்தவளே. யாதுமே ஊரென யாவரும் உறவென மாபெரும் தத்துவம் உரைத்தவளே. காதலும் வீரமும் கண்ணிரண்டாமெனும் கருத்தினை மரபினில் விதைத்தவளே. முப்பாலெனும் மறையினை கொடுத்தவளே. அதை ஓதிட உலகுக்கு அளித்தவளே. தமிழே அமுதே தாய் தந்த மொழியே. தரணியில் உயர்ந்த தொன்மொழியே. எங்கள் உயிரே உணர்வே ஒளி தரும் சுடரே. உலகத்து மொழி கற்கும் முதலே என்றும் உயிர்ப்போடு வாழும் செம்மொழி. உலகத்து மொழி கற்கும் முதலே என்றும் உயிர்ப்போடு வாழும் செம்மொழி. தமிழே அமுதே தாய் தந்த மொழி. எல்லோருக்கும் வணக்கம். உயிர் தந்த அன்னை தந்தையையும் உயிரான அன்னை தமிழையும் முதலிலே வணங்கி, உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை நிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே என்ற இறை வாழ்த்துடன் நிகழ்ச்சியை துவங்குவோம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இருந்தமிழால் நாங்கள் இருந்தோம், என் கவியால் நாங்கள் இணைந்தோம். மாதம் ஒரு முறை கவிதையால் இணைவோம். மாவெளி மைந்தனின் கவிதை முற்றம் 5வது நிகழ்ச்சியில் களமிறங்கி கவிதை விருந்து படைக்க வருகை தந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் எனது
வணக்கத்தை தெரிவித்து எல்லோரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கவிதை முற்றம் 5வது நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடந்தேறுவது நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி தருகிறது. சென்ற மாதம் சிறப்பு விருந்தினராக கனடாவில் இருந்து தனி விமலநாதன் அவர்கள் கலந்து கொண்டு தனது பின்னூட்டத்தையும் துடுப்பாட்டத்துடன் தொடர்புபடுத்தி மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார். அத்துடன் கவிஞர் மானியூரான் சயந்தன் பசுபதி அவர்கள் சிறப்பு கவிஞராக கலந்து வாழ்த்து கவிதை வழங்கியிருந்தார். அவர்களுக்கும் அவர்களுடன் அன்றைய பொழுதில் களமிறங்கி கவிதை விருந்து படைத்த துணை கவிஞர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்ட சிறப்பு கவிதைக்குரியவராக மருத்துவர் கவிஞர் பால் ஜோசப் அவர்களுக்கு எமது பாராட்டையும் வாழ்த்துக்களை மீண்டும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிகள் வலையொலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். கவிதை முற்றத்தில் கவிதையால் இணைந்து அதனை தொடர்ந்து சிறப்பாக எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பையும் வணக்கத்தையும் நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு கவிதை முற்றம் 5 நிகழ்ச்சிகளை தொடங்குவோம். இம்முறையும் 20க்கும் மேலான கவிஞர்கள் இணைவதற்கு இசைவு தந்துள்ளார்கள். பிறந்தும் பிறந்தில்லாதார் என்ற ஈற்றடியை வெண்பாவுக்காக கொடுத்திருந்தேன். அந்த ஈற்றடி உண்மையிலேயே எனக்கு கவிஞர் வாணிதாசன் அவர்கள் கூறியிருந்தார்கள். நான்மணிக்கடிகையிலே வருகின்ற, நான்மணிக்கடிகை அல்ல, திருக்கடிகத்திலே வருகின்ற பாடல்களில் ஒன்று அது தனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று. உண்மை எனக்கு அது அந்த வேளை நான் எனக்கு மனதிலே பட்டதைத்தான் நான் அனுப்பியிருந்தேன். அது திரிகடுகத்தின் வருகின்ற அந்த வெண்பாகனுடைய பாதிப்பாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அது சிறந்த ஒரு இக்காலத்துக்கும் நாங்கள் அந்த தலைப்பை வைத்து சிறப்பாக வெண்பா எழுத முடியும். அத்துடன் நட்பு காலம் என்னும் தலைப்பை கவிதை முற்றத்துக்காக வழங்கியிருந்தேன். வளமை போலவே நீங்கள் அந்த அடிவரையறைகளுக்கு வெண்பாவையோ அல்லது கவிதையோ அல்லது இரண்டையுமே நீங்கள் தரலாம். எந்த விதமான தடையும் இல்லை என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய நமது நிகழ்ச்சிக்கு கவிதை தலைப்பும் பொருத்தமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் முதலே நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னர் பேசிக்கொண்ட போது சிலர் 25 வருட பழக்கம் இருந்தாலும் இங்கே இப்படியான நிகழ்ச்சிகளால் தங்களுக்கு அந்த உறவு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொண்டார்கள். அந்த வகையிலே இன்றைய கவிதை தலைப்பும் கவிதை முற்றத்துக்கு பொருத்தமாக அமைந்திருந்ததை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி தருகிறது. கவிதைகள் அழைத்து வர கவிஞர்கள் கவிதை முற்றத்தில் கலந்து உறவாடும் நட்பு காலம் இது. நட்போடு உறவாடுவோம், தமிழ் கவிதையோடு கலந்தாடுவோம் என்று கேட்டுக்கொண்டு, முதலில் இன்றைய கவிதை முற்றம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைந்து கொள்வதற்கு இசைவு தந்த எனது அன்பு நண்பர் பாவலர் குமரகுரு கணபதி பிள்ளை அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய கற்கை மையத்தின் தமிழ்துறை விரிவுரையாளராக பணியாற்றுபவர். மரபு கவிதை, யாப்பிலக்கணம் பயின்று பாவலர் விருது பெற்றவர். கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர். அவர் அந்த அமைப்பில் மட்டுமல்ல, சுவாமி விபுலானந்தர் ஆய்வு மன்றம் மற்றும் தொல்காப்பிய மன்றம், கனடா தமிழர் எழுத்தாளர் இணையம் போன்ற அமைப்புகளிலே பதவிகளிலே இருந்து பணியாற்றுகின்றவர். சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், சமூக செயற்பாட்டாளர் என்று பன்முகமான ஆளுமைகள் படைத்த நமது நண்பர் குமரகுரு அவர்கள் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக இணைந்து கொள்வதிலே நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, என் சார்பாகவும் உங்கள் எல்லோர் சார்பாகவும் அவருக்கு நன்றியையும் கூறி அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாவலர் குமரகுரு அவர்கள் நம்முடன் இணைந்து
தனது கருத்துக்களையும் அல்லது தனது கவிதையையும் தந்து இங்கே வருகின்ற கவிஞர்களுக்கு தன்னுடைய கருத்துக்கள் கூடிய பின்னூட்டத்தையும் வழங்கி அவர்களுக்கு ஊக்கமளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அவரை வருக என்று அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி நன்றி. பாருங்கள். தொடங்க. தொடங்கலாமா? வணக்கம். ஆரம்பத்திலே அது செய்தா சொன்ன நீங்க தானே? வணக்கம் எல்லாம் சொல்லிட்டு நாங்க வணக்கம். இப்ப நான் தொடங்கவா? தொடங்குங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இன்றைய கவிதை முற்றம் நிகழ்ச்சிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த நண்பர் மாவிலி மைந்தன், எங்கள் கவி ஆசான், கவிஞர் கழகத்தின் இன்று அவர் ஆணிவராக இருந்து இந்த கவிஞர்களை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிக்கின்ற மாவிலி மைந்தன் சி சண்முகராஜா அவர்களுக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்துவதால் அவர் மேலும் இன்னொரு பரிணாமத்தில் உலகம் முழுவதும் இணைக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக, ஒரு கவிஞராக திகழ்கின்றார். அவரோடு சேர்ந்து நாங்கள் அனைவரும் பயணிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஒரு உள்ளத்துக்கு ஒரு உணர்வையும் ஒரு உற்சாகத்தையும் இனியோருக்கு ஒரு உந்துதலையும் ஏற்படுத்துகின்ற, கவி ஆர்வமுள்ள கவிதை எழுத வேண்டும் என்கின்ற கவிஞர்களுக்கு அல்லது தமிழை நேசிக்கின்றவர்களுக்கு, இலக்கியத்தை சுவைப்பவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு களம். எனவே இந்த களத்தை அவர் ஒருவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற போது எங்களால் முடிந்த உதவி அவருக்கு ஒத்தாசையை வழங்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு அவர் கேட்டபோது மறக்க முடியாமல் இணைந்து கொண்டேன். எனவே அவரை பற்றி சில குறிப்புகளோடு நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். அவர் ஒரு சிறந்த மரபு கவிஞர். கவிஞர் கழகத்தின் கவிஞர் கழகத்தை தொலையில் சுமந்து, அதாவது முதலாவது தலைவராக இந்த கழகத்தை உருவாக்கியதில் பெரும்பங்கு அவருக்கு உண்டு. இப்போது எங்கள் பொருளாளராக இருக்கின்றார். அதோடு அவர் கனடா தொல்காப்பிய மன்றத்தின் செயலாளராகவும் இருக்கின்றார். அதை விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்றால், அவர் இன்று வரைக்குமே இன்று தொடங்கினாரோ ஒரு கற்பித்தல் பணியை இன்று வரைக்கும் அதை செய்து கொண்டிருக்கின்றார். தமிழுக்காகவும் தான் சார்ந்த துறைக்காகவும் இரண்டையுமே மிக சிறந்த முறையில் கற்பிக்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியர், சிறந்த ஆசான், ஒரு தேடல் நிறைந்தவர். அவரது வாழ்க்கை குறிப்பை பார்க்கின்ற போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு அவர் என்றுமே தேடிக்கொண்டிருப்பதால் தான் அவர் இன்று வரைக்கும் அவர் ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவராக வாழுகின்றார். எனவே இவ்வாறான சிறப்புகளை எல்லாம் பெற்றவர் தான் எங்கள் மாவிலி மைந்தன் பாவலர் சி சண்முகராஜா அவர்கள். மரபு கவிஞர்களுள் சிறந்த கவிஞர். தமிழ் இலக்கியத்தில் முதிர்ந்த அறிவும் கனிந்த அனுபவமும் பெற்றவர் என்று நம் கவியாசானாக திகழ்கின்றார். மகாகவி பாரதியையும் கவிச்சக்கரவர்த்தி கம்பரையும் ஆராதிப்பவர். அவர்களின் பாடல்களில் தோய்ந்தவர். அவர்களின் கருத்துக்களை, சொற்களை தன் கவிதைகளில் எடுத்துரைப்பவர். உலகமறிந்த
நற்கவிஞராக திகழ்கின்றார். அவரது பாடல்களில் பைந்தமிழின் பசுமையையும், செந்தமிழின் செழுமையையும், ஈழத்தமிழரின் எழுச்சியையும், தண்டமிழின் தன்மையையும், கன்னித்தமிழின் கனியாத இளமையையும், மரபுத்தமிழின் மங்காத மகிமையையும் கேட்கலாம். மேலும் அவர் கவிதைகளில் விண்ணை தீண்டி தழுவும் மேகங்களை நாம் காணலாம். மனவெளி மேகங்கள் என்றுதான் அவரது முதலாவது கவிதை தொகுதியே வந்தது. இடியின் அதிர்ச்சிதரும் குரலை கேட்கலாம். கண்ணை பறிக்கும் மின்னல் தோன்றி மறையும் விதத்தை பார்க்கலாம். மெல்லிய பூங்காற்று மெல்ல வீசுவதை உணரலாம். வையத்தை வாழ வைக்கும் வான்மழையை பெய்வதை பார்க்கலாம். மாவிலி மைந்தன் கவிதைகளில் இவ்வாறு சிறப்புகளை அவரது எந்த கவிதையிலுமே நாங்கள் பார்க்கலாம். அவரது கவிதை தொகுதியிலும், அவர் பங்கு பெற்ற கவியரங்கங்களிலும், எந்த கவிதா நிகழ்வு என்றாலும் அது ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும். எனவே இது அளவுக்கு அதிகமான புகழ்ச்சி இல்லை. அவரிடம் இயல்பாகவே இருக்கின்ற ஒரு அது எல்லோருக்கும் வாய்க்காது அந்த மாதிரியான தன்மை அது அவரிடம் இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன். அதை விட எங்கள் ஈழத்தமிழர்களின் ஈழ விடுதலைக்காக களமாடிய வீரவேங்கைகளின் வீரத்தை, வீராயுதமாக அவர்களின் உயிர்கொடையை, தியாகத்தை காணலாம். அதை கேட்கின்ற போது எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மெய்சிலிக்கின்ற ஒரு தன்மையை அவரது கவிதைகளில் காணலாம். மக்களின் வலிமையை, முள்ளிவாய்க்காலின் அவலத்தை, ஈழப்போர் மௌனித்த வேளையில் இதயங்களில் துடிப்பை, அழுகுரலை எல்லாம் அவரது கவிதைகளில் நாங்கள் கண்டிருக்கின்றோம், ரசித்திருக்கின்றோம். அந்த வலியை நாங்களும் அனைவருக்கும் ஊட்டிய அந்த பெருமைக்குரியது அவரது கவிதை. எனவே இவ்வாறான சிறப்புகளை கொண்ட எங்கள் மாவிலி மைந்தனின் கவியாசானின் இந்த கவிதை முற்றத்திலே நானும் பங்கு பற்றி இந்த நிகழ்வில் அவரோடு பயணிப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருக்கு என்னை இணைத்துக் கொண்டதற்காக எனது நன்றியை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இன்னுமொரு இந்த கவிதை மரபு கவிதைகளை பயிர்கின்றவர்களுக்கு அவரது கவிதை தொகுதி இறுதியாக வெளியிட்ட கவிதை தொகுதியின் ஒவ்வொரு கவிதைகளையும் படிக்கின்ற போது அந்த யாப்பிலக்கணத்திற்குரிய ஒவ்வொரு கவிதையும், ஒவ்வொரு யாப்புக்குரிய வடிவங்களையும் நாங்கள் அந்த கவிதைகளை படிக்கிறது கூடாகவே அந்த கவிதைகளை மரபு கவிதையை தவறில்லாமல் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே அதையும் வாய்ப்புள்ளவர்கள் அந்த கவிதை தொகுதியும் படித்தால் மிகச் சிறந்த யாப்பின் அனுபவத்தை அல்லது யாப்பிலக்கணத்தை இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த கவிதை பயணத்தை தொடங்கலாம் என்று எண்ணுகின்றேன். வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி. நன்றி. ஒரு நீண்ட வாழ்த்துறை என்னை பற்றி அதிகமாகவும் சொல்லிவிட்டீர்கள் போல இருக்கிறது. நன்றி குமரகுரு, உங்களுடைய வருகைக்கும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்ததற்கும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கவிதை படிக்கவா? நீங்கள் படிக்கலாம், நீங்க படிங்க. வெண்பாவில் நான் 3 வெண்பாளைக்கு, மற்றது நட்புக்காக பற்றி கவிதை பிறகு படிக்கிறேன். இப்ப இந்த வெண்பா படிக்கிறேன். பிறந்தும் பிறந்திலாதார் என்ற அந்த தலைப்பு எங்களது இந்த கவிதை முற்றத்துக்குரிய இன்றைய தலைப்பு. பெற்றோரை போற்றாது பேர் பெற்ற மனிதராய் கற்றோராய் வாழும் கயவர்கள் சுற்றம் மறந்துமே வாழுகின்ற மானிடர்கள் அனைவருமே பிறந்தும் பிறந்திலாதார். இனத்தின் அடையாளம் எங்களின் மொழியே, மனத்தால் நினைப்பதை என்றும் கனவிலும் பிறமொழியை போற்றும் பேரவா பெற்றோர் பிறந்தும் பிறந்திலாதார். தந்தை கருவில் சகோதரராய் அனைவரும் எந்நாளும் ஒன்றாய் உறவாடி வந்து மறந்துங்கு வாழுகின்றார் மற்றோரை மதியார் பிறந்தும் பிறந்திலாதார். இந்த 3 வெண்பாக்களையும் நான் முடித்து மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குகின்றேன். நன்றி. அருமையாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த பிறந்தும் பிறந்திலாதார் என்ற பிறந்திருக்கிறோம் உலகத்திலே, ஆனால்
பிறந்தவர்களாக இருக்கிறாமா என்றதுதான் அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது பலருக்கும், இல்லையா? ஆம், பெற்றோரை போற்றாதவர்கள், பெற்றோர் அது முக்கியமான ஒன்று. நாங்கள் எதைத்தான் ஆம், செய்தாலும் எங்களை பெற்றவர்களை நாங்கள் போற்ற தவறிவிட்டோமானால், அவர்கள் வாழும் காலத்திலே நாங்கள் அவர்களை போற்ற மறந்தோமானால், கற்ற கல்வியிலே பயன் இல்லை, பெற்ற பொருள்களிலே என்ன பயன்? ஒன்றுமே இல்லை. நாங்கள் நடைப்பணம்தான் என்ற அருமையான அந்த கருத்தை உங்களுடைய முதல் வெண்பாவிலேயே சிறப்பாக எடுத்து தந்திருக்கிறீர்கள். மற்றோரை மற்ற வெண்பாக்களிலேயும் சிறப்பாக அந்த மற்றவர்களை மதித்து வாழ வேண்டும், அந்த அந்த பண்புகள், மனிதர்களுக்குரிய பண்புகளோடு நாங்கள் வாழவில்லை என்றால் நாங்கள் பிறந்தில்லாதார் தான் என்ற அந்த கருத்தை சிறப்பாக எடுத்து இங்கே உங்களுடைய வெண்பாவிலே தந்ததற்கு மிக்க நன்றியும் வாழ்த்துகளும். அருமையாக இருந்தது, நன்றி. அடுத்து இன்றைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கவிதை வழங்குவதற்காக கனடாவிலே எனது கவிதை பயிலரங்கத்திலே பயின்ற ஒரு சிறந்த ஒரு மாணவி பாவலர் சுவந்தி மார்க்கண்டு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கலைமானி பட்டம் பெற்றவர். இலங்கையில் அரச பாடசாலை ஆசிரியராகவும் தொலைதூர கல்வி ஆசிரியர் ஆலோசகராகவும் பணியாற்றிய அந்த ஆசிரியர் பணியிலே இன்றும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர். கனடாவிலே டொரண்டோ கேத்தலிக் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு அதனுடன் இணைந்து கனடா தமிழ் கல்லூரியும் இணைந்து நடத்துகின்ற அந்த தமிழ் திறமை நெறி வகுப்பு ஆசிரியராக தொடர்ந்தும் தன்னுடைய அந்த ஆசிரியர் பணியை செய்து வருகின்றார். அது ஒரு புனிதமான பணி. ஆசிரியர் பணி என்பது ஒரு அகல் விளக்கை போல எத்தனையோ பேருக்கு தான் மொழி வீசி மற்றவர்களையும் மொழிவிட பண்ணுகின்ற அந்த தொழிலே இருக்கின்றவர்கள், அந்த துறையிலே இருக்கின்றவர். நாடா தமிழ் கவிஞர் கழகத்தில் கவிதை பயிலரங்கத்தில் பயின்று பாவலர் பட்டம் பெற்றவர். அத்துடன் அவர் வெறும் அந்த மெய்நிகர் வழியாக ஐரோப்பாவிலே உள்ள சூரிய தொலைக்காட்சி நடத்துகின்ற வகுப்புகளிலும் அவர் கலந்து கொண்டு மரபு மாவணி பட்டம் பெற்றவர். கவியரங்கங்களில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதைகளை வழங்கி வருகின்றார். கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் துணை செயலாளராக இருந்து செயலாற்றி வருகிறார். அவரிடமிருந்து வாழ்த்து பெறுவதில் நானும் இங்கே கவிதை முற்றத்திலே இணைந்திருக்கின்ற அத்தனை கவிஞர் பெருமக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நம்புகின்றேன். பாவலர் சுவந்தி மார்க்கண்டு அவர்களை வாழ்த்து கவிதையோடு இன்றைக்குரிய கவிதையும் கொண்டு வந்திருந்தால் அந்த கவிதைகளையும் தான் இங்கே வந்து வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சுகந்தி. அனைவருக்கும் வணக்கம். என்னைக்கும் தந்தைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் மரபு கவி ஆசானுக்கும் என்னுடன் கவி பாட வந்த அன்பு உறவுகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் முதற்கண் அன்பு வணக்கம். மாவிலி முற்றம் 5 வாழ்த்து கவிதை பாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனது அரசியல் விருத்தம் வாழ்த்து. மாவிலி முற்றம் தந்த மாவிலி மைந்தன் வாழி, பாவியம் சிறக்க வந்த பைந்தமிழ் கவிகள் வாழி, மேவிய வெண்பா முற்றம் முகையவிழ் கோலம் வாழி, தூவிடும் கவிப்பூ மாலை துலங்கவே வையம் வாழி. அடுத்து ஆசானின் பாக்களுக்கான ஒரு வாழ்த்து. எனது கவிதையாசான் மாவலி மைந்தன் சண்மராஜா அவர்கள். தீட்டுகின்ற பாக்களுங்கும் தீந்தமிழின் பெருமை தங்கும், ஊட்டுகின்ற அணிகள் எல்லாம் உவகையிலே உள்ளம் வெல்லும், மீட்டுகின்ற கற்பனையால் மிளிர்கின்ற கவிதை ஆசான் நாட்டியமாய் வார்த்தை கொண்டே நறுந்தமிழை வளர்த்தே வாழி. அடுத்து ஆசானுக்கான வாழ்த்து. கொஞ்சு தமிழ் இலக்கியங்கள் இவர் நாவில் மஞ்சம், கொலுவிருக்கும் அரங்குகளில் மரபுப்பா விஞ்சும், பஞ்சமொன்று கண்டதில்லை இவர் வடிக்கும் சொற்கள், பாட்டினிலே மாவிலியூர் பெருமைகளும் நிற்கும், நெஞ்சினிலே கமல்கின்ற நறுந்தமிழின் ஈர்ப்பு, நேசமொடு தமிழ் வாழ நிறைத்திடுவார் வாய்ப்பு, எஞ்சுகின்ற நேரமெல்லாம் இணைய வழி வந்து எழுகவிதை பயிற்றுவிக்கும் ஆசானே வாழி. எங்கள் கவிதை மிட்டத்துக்கான வாழ்த்து.
மாதத்தில் ஒரு நாளில் மலர்கின்ற முற்றம் இது. மாவிலியார் வழித்தடத்தில் கூடுகின்ற சுற்றம் இது. காதவழி தோழியரும் கடல் கடந்த நட்புகளும் களிப்போடு கூடி வந்து கவி பாடும் காலை இது. போதவிழ்ந்த வெண்பாக்கள் பொலிகின்ற வேளையிலே புன்னகைக்கும் புதுக்கவிதை பூக்களுமே தலை காட்டும். சாதனைகள் படித்திடவும் சரித்திரத்தில் உயர்ந்திடவும் சந்தங்கள் சங்கமித்து சிறப்போடு வாழியவே. அடுத்து நட்பு காலம். இப்ப வாசிக்கவா? ஓகே. பள்ளி நாட்கள். என்றும் அரசியல் என்றும் நினைவில் நிற்கிறதே எந்தன் பள்ளி பருவம் அது. அன்பால் இணைந்த தோழியர்கள் ஆட்டம் பாட்டம் பற்பலவே. இன்பமான கிளித்தட்டோ இடைவேளைக்கோர் ஆனந்தம். நன்றே கழிந்த பொழுதுகளோ நாளும் நினைவே நிறைக்கிறது. பல்கலைக்கழக நினைவுகள். அரசியல் பல்கலைக்கழகம் தந்த பசுமைகள் நெஞ்சில் பாய தொல்லைகள் மறந்த அன்பு தோழியர் கூட்டம் அன்று. கல்வியும் களிப்பை ஊட்ட கனவுகள் வந்து மோதும். நல்லதோர் வசந்த காலம் நாடினும் மீண்டும் வாரா. கண்களோ கனவு காணும் கற்பனை வந்து மோதும். வண்ணமாய் தோன்றும் பூக்கள் வாசனை நெஞ்சி அள்ளும். விண்ணே வளைக்கண்ணி விதவித ஆசை தோன்றும். மண்ணிலே வசந்தம் வீசும் மலர்ச்சியில் நாட்கள் ஓடும். வாய்ப்பு தந்த மாவிலி முற்றத்திற்கும் கூட கவி பாட வந்த அன்பு உறவுகளுக்கும் நன்றி. நன்றி. நாவலர் குமரகுரு, உங்களுடைய பின்னோட்டத்தை. கவிஞர் சுகந்தி மார்க்கண்டு அவர்கள், பாவலர் அவர்கள் எங்கள் கவிஞர் கழகத்தின் துணைச் செயலாளராக இருக்கிறவர். அவர் கவிதைகள், 2 கவிதைகளும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவரது முதலாவது வாழ்த்து கவிதை ஒரு ஒவ்வொரு, அதாவது ஆசிரியருக்கு, கவிதை முற்றத்துக்கு என்று சொல்லி ஒவ்வொரு சிறு சிறு பகுதிக்குமாக அவரது கவிதை அமைந்திருந்தது. சிறப்பாக இருந்தது. மீட்டுகின்ற கற்பனையால் மிளிருகின்றார் என்று சொல்லி அவர் ஆசிரியர் பற்றி மிகவும் அழகாக சொல்லியிருந்தார். அதே போல கவிதை முற்றத்தை பற்றி சொல்லுகின்ற போது சாதனைகள் பதித்திடவும் சரித்திரங்கள் ஆக்கிடவும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்தினால் நாங்கள் எவ்வாறு ஒரு சரித்திரத்தில் இடம்பெறுவோம் என்று சொன்னதும், மற்றதை பல்கலைக்கழக வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற போது கல்வி களிப்பை கனவுகள் வந்து மோதும் என்று சொல்லி, அதாவது உண்மையிலேயே பல்கலைக்கழக அந்த கல்வி கற்கின்ற காலம் எந்த கவலைகளும் எந்த பொறுப்புகளும் எந்த எதிர்காலத்தை பற்றியே சிந்தியாமல் ஒரு மகிழ்ச்சியோடு நண்பர்களோடு கல்வியை கற்கின்ற காலத்தை அந்த பல்கலைக்கழக கல்வி அந்த காலத்தை மிகவும் அழகாக எடுத்து வந்து இங்கே சொன்னார். அவரது கவிதைகளில் எதுகை மோனையும் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. எனவே அவர் ஒரு ஆசிரியரிடம் கற்று அந்த கல்வியின் அந்த திறமையை நாங்கள் அவரது கவிதைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு சிறப்பாக கவிதையை தந்த பாவலருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி குமரகுரு. உண்மையிலேயே எனக்கு சுகந்தி மார்க்கண்டு மாணவியாக இணைந்த போதும் இப்பொழுதும் இருக்கின்ற அந்த வேறுபாட்டை நான் ஒரு ஆசிரியராக உணர்ந்து கொள்கிறேன். அதுதான் உண்மையிலேயே அந்த வளர்ச்சியை காட்டுவது இல்லையா? நாங்கள் எங்களிலே அந்த வளர்ச்சி தெரிய வேண்டும். இன்றைய கவிதையிலே சிறப்பான அருமையான சொல்லாட்சிகள், அந்த முதலிலே நீங்கள் அந்த வாழ்த்து கவிதைகளிலே நீங்கள் கூறினதெல்லாம் சிறப்பான சொல்லாட்சிகள். நண்பர் குறிப்பிட்டது போல எதுகை மோனை சந்தம், அந்த இலக்கணம் அத்துணையும் மிக அருமையாக இருந்தது. அந்த வளர்ச்சியை நான் உங்களிடம் காண்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துகளும் பாராட்டுகளும் அந்த பின்னர் நீங்கள் கூறிய அந்த நட்பு காலம் பற்றிய கவிதைகளும் சிறப்பாக இருந்தது. அது நான் நினைக்கிறேன் நீங்கள்
முன்னர் எழுதிய கவிதையாக இருந்திருக்கலாம். ஆனாலும் சிறப்பாக இருக்கிறது. அந்த பள்ளி காலத்தையும் பல்கலைக்கழக காலத்தையும் வேறாக எடுத்து காட்டி சிறப்பான உங்களுடைய நினைவுகளை மீட்டி அங்கே கவிதைகளை தந்திருந்தது. மிக சிறப்பாக இருந்தது. ஒரு பாட்டொன்று எல்லோருக்கும் ஒரு திரைப்பட பாடல், இந்த பாடித்திருந்த பறவைகளே என்று வரும், என்ன பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகள். அது எந்த ஒரு பல்கலைக்கழகமோ அல்லது பள்ளியோ அது நாங்கள் நிறைவு செய்து கிராஜுவேட் பண்ணி அந்த எங்களுடைய பள்ளியை நிறைத்து போகின்ற போது எல்லோருமே பாடுகின்ற அந்த காலத்திலே, இந்த காலத்திலே தான் அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையாக அது எங்களுடைய அந்த காலம் மீண்டு வருவதில்லை. அது மீண்டு வராதா என்று நாங்கள் கனவு காணுவோம், இல்லையா? அப்படியான சிறப்பாக உங்களுடைய கவிதை இருந்தது. நன்றி, வாழ்த்துக்களும். இன்னும் வளர வேண்டும். சிறப்பாக உங்களுடைய கவிதையில் நீங்கள் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக இப்பொழுது எமது கவிதை முற்றத்தில் கவிஞர்கள் கவிதை விருந்து படைக்கின்ற நேரம். இணைந்து சிறப்பிக்க இசைவு தந்துள்ள கவிஞர்கள் கவிஞர் சுகுணா சுதாகரன் பிரித்தானியா, அவர் இன்னும் இணைந்து கொள்ளவில்லை நினைக்கின்றேன். கவிஞர் ரதி கமலநாதன் இன்னும் இணைந்து கொள்ளவில்லை. கவிஞர் வாணிதாசன் கனடாவிலிருந்து இணைந்து இருக்கிறார். கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன், உங்களை வரவேற்கின்றேன். உங்களை காண மகிழ்ச்சியாக இருக்கிறது. கவிஞர் நிவேதா யுகந்தன் பிரித்தானியாவிலிருந்து, கவிஞர் ஆதி தர்பரானந்தன், கவிஞர் கார்த்திகா காவிலன் இலங்கையிலிருந்து, கவிஞர் வட்டக்காட்சி வினோத் இலங்கையிலிருந்து, அவர்கள் இன்னும் இணைந்து கொள்ளவில்லை. இணைந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்து கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் கனடாவிலிருந்து, கவிஞர் சசிகலா ஜீவன் கனடா, கவிஞர் மைதிலி தயாபரன் அவர்கள் இலங்கையிலிருந்து தாயத்தில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். பாவலர் எங்களுடைய முதுபெரும் கவிஞர் விருத்த கவி வித்தகர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பாவலர் அம்பிகா வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருந்து. பாவலர் மருத்துவர் பால் ஜோசப் அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும். பாவலர் மயில்வான் முருகேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் கனடாவில் இருந்து. கவிஞர் சயந்தன் பசுபதி, கவிஞர் கங்கா ஸ்டான்லி ஜெர்மனியில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். பாவலர் மதிபாஸ்கரன் கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். இங்கே பார்வையாளர்களாக தில்லைராணி என்னுடைய மாணவிகள் ஹேமா ஜந்தா ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் கவிதை கொண்டு வந்தால் கவிதை தரலாம், இல்லை என்றால் இந்த கவியரங்கத்தை கண்டு கழிக்கலாம் என்று கூறிக்கொண்டு முதலில் நான் அழைக்க இருக்கின்றேன் கனடாவில் இருந்து கவிஞர் வாணிதாசன் அவர்களை அழைக்கின்றேன். அவர் உண்மையிலே அவர் வேலைக்கு போகின்ற இந்த கவிதை முற்றத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்திருக்கின்றார். அவரை நான் முதலிலே அழைத்து அவருடைய கவிதையை பெற்றுக்கொண்டு நாங்கள் தொடருவோம். வாருங்கள் கவிஞர் வாணிதாசன் கனடாவிலிருந்து. வணக்கம், எல்லோருக்கும் காலை வணக்கம். என்னை முதல் அழைத்துக் கொண்டதற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதை கொள்கின்றேன். ஈட்டடியாக பிறந்தும் பிறந்தில்லாதார், அதை நான் கண்ணீர் பேசுகிறது என்ற தலையங்கத்தில் கீழே அதை வடிச்சிருக்கின்றேன். பாவ பயனால் பிறந்து அவனியில் பாவம் புடைத்து பெருகிட, தூவம் மறந்து மனமும் அடைத்திட, இருப்பர் பிறந்தும் பிறந்திலாதார். பொய்யினை நம்பி பொழுதினை போக்கி, பொய்யுலக இன்பம் அறியாது பொய்யை திறந்து பொருளை பதுக்கி, இருப்பர் பிறந்தும் பிறந்திலாதார். அறிவால் உயர்ந்தும் அகந்தை வளர்த்து அறிவை மறந்து அழகும் குறியும் துறந்து இழிசொல் தினமும் விதைப்பர் பிறந்தும் பிறந்திலாதார். பகைவனாய் பூமியில் பிறந்தே இருப்பினும் பகையை இறப்பிற்கு பின்னும் தகமை துறந்து புறம்பேசி துள்ளித் திரிவர் பிறந்தும் பிறந்திலாதார். மதுவை மனமாற மாந்தி தினமும் மதுவே வினையாயமர்த்தி மெதுவாய் மறந்து மனையை துறந்தும் இருப்பர் பிறந்தும் பிறந்திலாதார். திரிகடுக சூரணம் தின்றுமே இன்னும் திரியாத பொல்லா தீதும் எரியச் சிறந்த திரிகடுகம் கற்றால் சிறப்பர் பிறந்தும் பிறந்திலாதார். நன்றி வாய்ப்புக்கு. நன்றி. நன்றி வாணிதாசன். மிகவும் வேகமாக போனதில்லை எங்களுக்கு. அவருடைய வேகத்தோடு எங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் உண்மையிலேயே அந்த ஒவ்வொரு, அதாவது பொய் சொல்வதால் வர்ற
பற்றி மற்றது உண்மையிலேயே அவர் அந்த மிகப்பெரிய ஒரு உண்மை கற்றவர்கள் நாங்கள் அறிவாய் கூட கூட அறிவு நாங்கள் எங்களது பணிவு குறைந்து பணிவுதான் கூடிக்கொண்டு போக வேண்டும். ஆனால் அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு செருக்கு ஆணவத்தோடு நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த பணிவில்லாமல் ஒரு செருக்கோடு இருப்பதில் அந்த அதால பிறந்தும் பிறந்தில்லாதார் என்று சொல்லி மதுவை பற்றி மதுவின்ற கேட்டை பற்றி பகைமையை பற்றி மிகவும் அழகாகவும் அவர் எதுகை மோனையோடு மிகவும் உருவருப்பான ஒரு வெண்பாக்களை தந்தார். உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. உங்களது கவிதைக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பாவலகுமார் அவர்களே. உண்மையிலேயே அவருக்கு கவிஞர் வாணிதாசன் அவர்களுக்கு இந்த வெண்பாவிலே ஒரு அலாதி ஆர்வம் இருக்கிறது. அவர் உண்மையிலேயே அவர் வெண்பா முறையாக அவர் சொல்லியவார், முறையாகத்தான் கற்கவில்லை, ஆனால் கொஞ்சம் பெற்ற அறிவோடு தன்னுடைய தேடலோடு இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சிறப்பாக தன்னுடைய வெண்பாக்களை அமைத்து இங்கே தந்திருக்கிறார். பொய்யினை நம்பி பொழுதினை போக்கும் திருவாசகத்தின் அடிகள் தான் வருகிறது. பொய்களை நம்பி பொழுதினை போக்கும் பொழுத்தலை புலையனை தனக்கு என்ற அந்த திருவாசக அடிகள் வருகிறது. அப்படியான அந்த அவர்கள் எல்லாம் பிறந்தும் பிறந்திலாதார் என்ற அந்த கொள்கை அங்கு அந்த கருத்துக்களை இங்கே வைத்தார். அறிவால் வளர்ந்தும் என்ன அந்த அறிவை சரியான முறையிலே பயன்படுத்த முடியாதவர்கள் பிறந்தும் பிறந்திலாதார் என்றும், மதுவிலே வீழ்ந்து மயங்கி கிடப்பவர்கள் பிறந்தும் பிறந்திலாதார் என்றும், திரிகடுகம் என்கின்ற அந்த நீதி அறநூல் கூறுகின்ற கருத்துக்களை கற்றும் அவற்றை அடியொற்றி நடக்க முடியாதவர்கள் பிறந்தும் பிறந்திலாதார் என்றும் அருமையான வெண்பாக்களை ஆவேசமாக தந்து ஆவேசம் இருக்கிற அந்த ஆவேசம் அவருடைய அந்த வீச்சிலே போய்விட்டது. அதை சொன்னது போல அவருடைய அந்த வேகத்துக்கு எங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. பார்த்துக்கொண்டு சிறப்பாக இருந்தது. ஒன்றை சொல்லலாம், நான் இந்த வெண்பாக்கள் நீங்கள் எழுதுகின்ற வெண்பாக்களை எனக்கு சில வேளைகளில் நேரம் இல்லாதால் அது எனக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதை உங்களுக்கு திருப்பி அனுப்பி விடுவேன். எனக்கு முதல் அனுப்பினவர், ஆனால் அவருக்கு நான் சில வேளைகளில் அதை திருப்பி அனுப்ப முடியாத நிலைமை இருந்தது. கொஞ்சம் வேலை போல இருந்ததால் முடியுமான அளவுக்கு நான், ஏனென்றால் இந்த வெண்பாக்கள் இந்த பாக்களை நீங்கள் வைத்திருந்த ஒரு வேளைகளிலே நீங்கள் அதை நூலாக்கம் செய்கின்ற பொழுது முக்கியமாக இந்த வெண்பாவிலே எந்த விதமான இலக்கண பிழையும் இருக்கக்கூடாது. இருந்தால் அது தவறாகனதாக. ஆகவே நீங்கள் எனக்கு அனுப்பி வையுங்கள், அதில் ஏதாவது அந்த இலக்கண பிழைகள் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து உங்களுக்கு நான் திருப்பி அனுப்பி வைப்பேன். முடிந்த அளவு நான் அதை காலதாமதமாகினாலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நீங்கள் எனக்கு அந்த வெண்பாக்களை அனுப்பி வையுங்கள். நான் உண்மையிலேயே அது நானும் சொல்ல அது நாங்கள் ரெண்டு விதமான பயன்பாடு இருக்கும். நீங்கள் நேர பற்றாக்குறை தான் எல்லாருக்கும் அவசர அவசரமாக எழுதுறது. அந்த ஏற்கனவே நீங்கள் ஆசிரியருக்கு அதை அனுப்பி வைத்தால் ஒவ்வொரு கவிதையும் எழுதக்கொள்ள அது இலகுவாக இருக்கும். திருத்தி அதை நாங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவது, இந்த பின்னூட்டம் செய்ய வருபவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கும் ஒரு ஏற்கனவே அது தெரிஞ்சிருந்தால் இன்னும் சிறப்பாக அதை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே அதுவும் ஒரு நல்ல வழி, நல்லாக இருக்கும் என்றுதான் நான் கருது. அதுவும் ஒரு நல்ல ஆலோசனை, நல்ல கருத்து. இப்போ நீங்கள் இந்த பின்னூட்டம் தருகிறவர்கள் உங்களுடைய எனக்கு அனுப்பி வைத்தால் நான் அவர்களுக்கு அனுப்பி வைக்கலாம், அப்படியும் செய்யலாம். ஏனென்றால் அவர்களுடைய தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு நேரம் அனுப்பி வைத்தால் பின்னூட்டம் தருபவர்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் நேரம் கருதி நாங்கள் 2 தடவைகள் ஒவ்வொரு வரிகளையும் படிப்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். ஏனென்றால் அது நேரத்தை உட்கொண்டு விடும், தின்றுவிடும். மற்றது சிலருக்கு சில வேளைகளில் அலுப்பும் தரலாம், இல்லையா, அலுப்பும் கொடுக்கலாம். ஆனபடியால் 2 தடவைகள் வாசிப்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்கின்றோம். பின்னூட்டம் கொடுப்பவர்களுக்கு அது சில வேளைகளிலே அது அந்த நீங்கள் வாசிக்கின்ற வேகத்தோடு ஈடு கொடுத்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி பின்னூட்டம் தருவதற்கு சில வேளைகளிலே தடையாக இருக்கும். அது ஆனபடியால் நீங்கள் முடிந்த அளவு அனுப்பி வைத்தால், எனக்கு அனுப்பி வைத்தால், இந்த கவிதை முற்றம் தொடங்குவதற்கு முன்னர் ஒரு 2-3 நாட்கள், எங்களுக்கு 1 மாத கால அவகாசம் இருக்கின்றது, ஒரு கிழமைக்கு முன்னர் அனுப்பி வைத்தால் நான் அதை பின்னூட்டம் தருகின்ற அந்த கவிஞருக்கு நான் அனுப்பி வைத்தால் அவருக்கு நீங்கள் சொன்ன கருத்து உண்மையிலே நல்ல கருத்து. அதை நான் முதலிலே அதை பற்றி சிந்தித்திருக்கிறேன்.
மற்றது இந்த வெண்பாக்கள் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய நூலை நூல் பதிவு செய்கின்ற நேரத்தில் அல்ல நூல் வெளியீடு செய்கின்ற நேரத்தில் அதை நீங்கள் அதை சேர்க்க வேண்டி இருந்தால் சரியான இலக்கணத்துடன் அதை செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையை நான் இல்லை என்று சொன்னால் ஒரு பிள்ளை இருந்தாலுமே அது வெண்பாவருக்கு தெரியாதோ என்ற அளவுக்கு சிலர் ஆமாம் சிலர் அதை மறுத்து கூறக்கூடியதாக இருக்குது. அதற்கு நாங்கள் இடம் வைக்காமல் செய்து கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி கவிஞர் வாணிதாசன், உங்களுடைய கவிதை உங்களுடைய வெண்பாவுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அடுத்ததாக நான் அழைக்கின்றேன் பிரித்தானியாவிலிருந்து எங்களுடைய அன்பு தங்கை கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள். எங்களுடைய ஆரம்பத்திலே சிறப்பு கவிஞராக வந்து எங்களை சிறப்பித்தவர். அவருடைய சொல்லாட்சி, அவருடைய வெளிப்பாடு எல்லாம் சிறப்பாக இருக்கும். வாருங்கள் உங்கள் கவிதை. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கவிதை மட்டம் 5 இணைந்திருக்கும் அத்தனை கவிஞர்களுக்கும் இதனை தலைமையாக கொண்டு நடத்தி வரும் அன்பு அண்ணா மாவலி மைந்தன் அவர்களுக்கும், இன்றைய கவித்தலைமை பெருமதிப்புக்குரிய பாவலர் குரு கணபதி பிள்ளை அண்ணா அவர்களுக்கும், அன்பு தோழி வாழ்த்து கவி பாடிய பாவலர் சுவந்தி மார்க்கண்டே அவர்களுக்கும், என்னோடு கவி பாட வந்திருக்கும் அத்தனை கவிஞர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு என் கவிக்குள் வருகிறேன். பிறந்தும் பிறந்திலாதா ஈரச் செயலனைத்தும் ஈடின்றி செய்தீங்கே பாரம் எனவெண்ணா பற்றுடன் வீரம் துறந்துமே வாழ்வோர் சுகமிருந்தும் உலகில் பிறந்தும் பிறந்திலாதார் நாணுகின்ற செய்கையதால் நானிலத்தில் பேசு பொருள் காணுகின்றோம் காசினியில் கால்பதுவே பூணும் அறமற்ற காரியத்தால் ஆக்கினைகள் செய்திடுவோர் பிறந்தும் பிறந்திலாதார் உயர்ந்தோர் குறித்த உயர்வான நன்மை தயங்காது சாற்றும் தகுந்த நியதி அறமற்ற தீச்செயலை அண்மித்து நிற்போர் பிறந்தும் பிறந்திலாதார் என்பதை நிறைவு செய்து கொண்டு என் கவிக்குள் வருகிறேன். நட்பு காலம். பருவங்கள் ஒவ்வொன்றும் பரபரப்பாய் ஓடிவர பாங்காக வந்திடுமே நட்பு. உருவங்கள் மாறிவரும் உணர்வுகளும் விசாலிக்கும் உளமாற அன்பொன்றை தருவர். கர்மங்கள் ஆற்றிடவும் களிப்போடு கூடிடவும் கருத்தினிலே நிறைந்தவர்கள் நண்பர். செருக்கின்றி நம்மோடு சேர்ந்திங்கு நடப்பர் செய்வதையே சொல்வார்கள் நன்றே. நல்லனவும் தீயனவும் நாம் அறிய வைத்தவர்கள் நாற்புறமும் சூழ்ந்த படை வல்லர். துல்லியமாய் வழியமைத்து தூக்கிவிடும் நண்பரிவர் துலக்கிடுவார் பல்துறையும் மகிழ்ந்து. கல்மெனவும் கரைந்திடவே கடனாற்றும் திண்ணமுடன் களிப்புடனே வந்தமரம் பாங்கர். வெள்ளமையாய் நாம் வாழ வழி சமைத்த தூயவர்கள் வழங்கிடுவார் மன மகிழ்வை என்றும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த கடைசி வரிகளை கொஞ்சம். கல்மெனமும் கரைந்திடவே கடனாற்றும் திண்ணமுடன் களிப்புடனே வந்தமரம் பாங்கர். வெள்ளமையாய் நாம் வாழ வழி சமைத்த தூயவர்கள் வழங்கிடுவர் மன மகிழ்வை என்றும். ஆமாம், நன்றி சகோதரி. உங்கள் வெண்பா எப்போதும் போல மிகவும் அருமையாக இருந்தது. இருகை மூனையோடு சிறப்பாக இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் சொல்லாட்சி மிக சிறப்பாக இருந்தது. நீங்கள் நட்புக்காக எழுதிய, உண்மையிலேயே நட்புக்காக எழுதிய கவிதை மிகவும் மிகவும் மனதை தொட்டதாகவும், எதுகை மோனைகள் மிக சிறப்பாக இருந்தது. உயர்ந்தோர் உயர்வு பெற, மற்றது கருமங்களில் களிப்பு, செருக்கை சேர்க்கும், துல்லியமாய் வாழ்வமைத்து துலங்குகின்றார் வல்லமையை நாம் வாழ என்று சொல்லி அந்த பொழிப்பு மோனையும் எதுகையும் சிறப்பாக உங்கள் கவிதையில் இருந்தது. மிக அருமையான நட்புக்காக கவிதை. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்கள் அழகான பின்னோட்டத்திற்கு மிக்க நன்றி. அந்த அவைக்கு வணங்கி வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. நன்றி திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களே. அதான் உங்களுடைய கவிதை மிக சிறப்பாக இருந்தது. நீங்கள் அந்த வெண்பா படிக்கின்ற பொழுதே ஓரளவுக்கு தெரியும் அந்த வெண்பா சீராக இலக்கணத்தோடு அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அந்த
வாசிக்கின்ற பொழுதிலேயே தெரியும். ஏனென்றால் அந்த ஓசை வெண்பாவுக்குரிய அந்த ஓசை அப்படி அமைந்து வந்தால் அங்கே தலை தட்டாது என்று அந்த இது ஓரளவுக்கு புரியும். நாங்கள் நேரடியாக அதை படித்து பார்க்காவிட்டாலும் சிறப்பாக இருந்தது. அர்த்தமற்ற அறமற்று இந்த உலகத்திலே ஆக்கினைகள் செய்வார்கள். அந்த அறம் என்ற அந்த சொல்லை அவர்களுக்கு அதற்கு அதை அவர்கள் உள்ளம் எப்பொழுதும் மறைந்திருக்குமோ தெரியாது என்ற அளவிலே பலர் அப்படியாக அறம் மற்று நடக்கின்ற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே பல விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு தெரிகிறது. அருமையாக சொல்லியிருந்தீர்கள். அந்த மற்றது அந்த நட்பை பற்றி கூறுகின்ற பொழுதிலும் நீங்கள் சொன்ன கடைசியாக அந்த வல்லமைகளை எங்களுக்கு தருகின்ற அந்த நட்பு என்பது உண்மையிலேயே சில வேளைகளிலே எங்களுடைய அந்த உற்றார் உறவினர் பெற்றோர் உற்றார் உறவினர்களை விட அந்த சில வேளைகளிலே நட்பு எங்களுக்கு அதை விட ஒரு உயர்ந்த ஒரு விழுமியமான ஒரு வேல்யூ சொல்லுவோம் இல்லையா, ஒரு விழுமியத்தை தருவதான நட்பாக அமைந்து விடுவது பல வேளைகளிலே இருக்கிறது. அதை நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தீர்கள். பரபரப்பான உலகிலே இந்த நட்பு எங்களை எவ்வளவு தூரம் ஆறுதல் படுத்தும் என்பதெல்லாம் உங்களுடைய கவிதையிலே காட்டியிருந்தீர்கள். சிறப்பாக இருந்தது. கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் இணைந்து எங்களுடைய கவிதை மற்றத்தை சிறப்பித்ததற்கு மிக்க நன்றியை கூறிக்கொண்டிருக்கின்றேன். கவிஞர் சுகுணா சுதாகரன், கமலநாதன் மூவரும் அன்று இணையவில்லை, தேர் திருவிழாவுக்கு சென்று விட்டார்கள். சரி ஓகே. சுனாவும் மற்றது நிவேதா, ரதி, கமல்நாதன் மூவரும் சமூகம் இணையவில்லை. அவர்கள் தேர் திருவிழாவிலே சரி வடம் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது வடம் விளக்க இங்கே வடத்தை விட்டு அங்கே வடம் விளக்க போய்விட்டார். அடுத்ததாக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் கவிஞர் ஆதி தர்பரானந்தன், கனடாவில் இருந்து. வாருங்கள் கவிஞர் ஆதி தர்பரானந்தன், உங்களுடைய கவிதையோடு வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கவிதையால் இணைவோம். மாவிலி மைந்தனின் கவிதை முற்றம் 5 மிக்க மகிழ்வோடும் மன நிறைவோடும் கலந்து கொள்கின்றேன். இந்த கவிஞர்கள் ஒருங்கிணைப்பை அழகாக செய்து கொண்டிருக்கும் கவியாத்தான் பாவலர் மாவிலி மைந்தன் அவர்களுக்கு முதல் வணக்கம். வாழ்த்து கவிதையை தந்த பாவலர் துகந்தி மாட்கண்டு அவர்களுக்கும் இனிய வணக்கம். இம்மாத சிறப்பு விருந்தினர் பாவலர் குமரகுரு கணபதி பிள்ளை அவர்களுக்கும் அன்பு வணக்கம். இக்கவிதை முற்றத்தில் கவிபாட இணைந்திருக்கும் அனைத்து கவியுறவுகளுக்கும் அன்பு வணக்கம். கவிதை முற்றத்தில் நட்பு காலம் என்ற கவிதையை புது கவிதையாக தருகின்றேன். மாறிடும் உலகினில் மாறாத மாற்றமாய் மனதில் உறுதியுடன் மாண்புமிகு மாந்தராய் மண்ணில் மலர்ந்து மனம் பரப்பிட நினைத்தாலே நெஞ்சி நிற்கும் மிதமான நினைவுகள், மறந்தாலும் மறக்க முடியாத உயிருள்ள உணர்வுகள், சுகமாக கரைந்த சுவையான நாட்கள், சுந்தர தமிழோடு உறவாடிய பள்ளிக்காலம், காத்து கொடுத்து வாங்காத நட்பு காலம், அன்பின் ஊற்றாகி அணைத்து சென்றது, ஆற்றலின் வெளிப்பாடாய் ஆறுதல் தந்தது, இன்பத்தில் இணைந்து துன்பத்தில் துடித்தது, ஈகத்தின் சிகரமாய் இன்றும் தொடர்கிறது, காலத்தால் அழியாத களங்கமற்ற நட்பாகி காவியமாய் ஓவியமாய் கருத்தில் கலந்து, தப்பு செய்தால் தட்டி கேட்டு சரியை செய்தால் பாராட்டி மகிழ்ந்து, உண்மை ஒன்றே உள்ளத்தில் கொண்ட உன்னத நட்பின் பாசத்தில் நனைந்து, தோள் கொடுக்கும் தோழமையில் கரைந்து மனமதில் மகிழ்ச்சியை தந்து மலர்ந்திட்ட அந்த நாட்கள் என்றும் தொடர்ந்திட, நல்லதொரு நட்பு காலம் வாழ்வில் வரமாகுமே. இனிய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. கவிஞர் ஆதி தர்பரானந்தன், நீங்கள் கவிதை தான் படிக்கணும்னு சொன்னீர்கள். ஆனால் உங்கள் புது கவிதையை பார்க்கின்ற போது ஒரு மரபு கவிதை, அதுவும் ஒரு ஆசிரிய பாவின் வடிவம் மாதிரி இருக்கின்றது. உங்கள் வார்த்தைகள் ஒரு
பெரிய ஒரு தத்துவத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற அந்த தத்துவத்தை நீங்கள் இங்கு சொல்லியிருக்கிறீர்கள். மாறாத மாற்றம் ஒன்று என்று சொல்லி, அதே போன்று சுகமான நினைவுகள், சுந்தர நினைவுகள் சொல்லி, மின்பத்தால் சிகரமாய் செய்தோம் தொடர்களாய், கவியாய் ஓவியமாய், தோல் கொடுக்கும் தோழமை என்று சொல்லி அந்த உங்களது வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் ஒரு எதுகை மோனையோடு வந்திருக்கின்றது. எனவே நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் ஒரு சிறந்த மரபு கவிஞராகவும் நீங்கள் வரலாம் என்பதை இந்த இடத்தில் கூறி உங்களது இந்த கவிதைக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி பாவலர் குமரகுரு, உங்களுடைய பின்னூட்டத்துக்கு. உண்மையாகவே நல்ல அது ஒரு புது கவிதை வடிவத்திலே அமைந்திருந்தாலும் அங்கே மரபு கவிதைகளுடைய கூறுகள் பலவும் தென்படுவதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் சொன்னது போலத்தான் அந்த ஆசிரியப்பாவுக்கு உரிய அந்த அமைப்புகள் ஓரளவுக்கு அங்கே இருக்கின்றது. இருந்தாலும் நீங்கள் கூறியது போல அந்த மரபு கவிதை கற்று அந்த மரபு கவிதை அந்த யாப்பிலக்கணம் கற்பதிலே உள்ள பலன் நீங்கள் மரபு கவிஞராகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. நீங்கள் புது கவிதையில் தொடர்ந்து பயணிக்கலாம். ஆனால் உங்களுடைய கவிதைகள் சீர் சிறப்பாக இருக்கும். இன்னும் அது குடம் போட்ட பொன்போல் ஒளிரும் என்ற அந்த இதை குறிக்கொண்டு நல்ல கவிதை தந்தீர்கள். சுந்தர தமிழோடு உறவாடிய பள்ளிக்காலங்கள் பற்றியும், அது அந்த நட்புகளெல்லாம் நட்புகளுடைய உண்மையான நட்பினுடைய பண்புகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவையெல்லாம் இன்றும் தொடர்கிறது என்றால் அது அந்த நட்புகள் தொடர்ந்தால் எங்களுடைய உண்மையிலேயே எங்களுக்கு அந்த மன ஆறுதல், அந்த மன அழுத்தங்கள் நீங்குவதற்கான அது ஒரு மருந்தாக அமையும். அந்த நாட்கள், இந்த நட்பு காலம் இன்றும் தொடர்கிறது என்று சிறப்பான கவிதை தந்து சென்றீர்கள் கவிஞர் ஆதித்த பரானந்தன். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நான் அழைக்கின்றேன் கவிஞர் சசிகலா ஜீவன் அவர்கள் கனடாவில் இருந்து. மைதிலி இருக்கிறாருன்னா மைதிலி தேவரன் இருக்கிறார். சசிகலா கொஞ்சம் ஏதோ ஒரு அவசரமாக செல்ல வேண்டியதாக இருந்ததால் அவரை முன்னுக்கு அழைக்க வேண்டியதாயிற்று. அழைக்கிறேன். அடுத்ததாக மைதிலியார். நன்றி. என்னை இன்றெடுத்த பெற்றோரை வணங்கி, அன்னை தமிழை வணங்கி, மாமிலி மைந்தன் கவியாசான், எனது தமிழாசான் குமரகுரு கணபதி பிள்ளை அவர்கள், எனது அன்பு தோழி சுகந்தி மார்க்கண்டு அவர்களையும் வணங்கி, இங்கு இணையவழி இணைந்திருக்கும் அனைத்து தமிழுள்ளங்களை வணங்கி என் கவிக்குள் நுழைகின்றேன். நட்பு காலம். காலை கதிரவன் கண்களை சிமிட்ட பாலை குடித்து பள்ளிக்கு கிளம்பி கீச்சு மாச்சு தம்பளம் தன்னை காய்ச்சும் வெயிலில் தட்டிய காலம். கிளியும் பூரும் கிட்டி அடித்து குறும்பை தேரும் குறும்பாய் கட்டி மணலும் சோறும் மண்ணில் சமைத்து மாமி மகளின் மான்விழி பார்த்து தேடி தேடி மாமன் அடிக்க கனிந்த அவளின் கதைகள் இனிக்க வலிகள் மறந்து வதனம் பார்க்க கிளிகளற்று கிளர்ந்த காலம். கண்ணும் கண்ணும் கொள்ளை அடிக்க காலும் கையும் கோலம் போட தங்கச் சிலையாய் தரணியில் ஜொலிக்க சிங்கப்பெண்ணை சீண்டிய காலம். வயலும் வரம்பும் வண்டிகள் பாய முயலும் வரையும் முண்டி பிடிக்க நாணிக்கோணி நெற்கதிர் வளைய நாணம் கொண்டவள் மேனி சிவக்க காதல் கொண்ட நட்பு காலம். அண்ணாமலைதனில் முதுகலை கற்று ஆனந்தமாக முதிர்ந்த நட்பை கொரோனா என்றொரு கொடிய நோயால் கொத்து கொத்தாய் மானிடம் மடிய இணைய வழியில் இணைந்து படித்த இன்பமான நட்பு காலம். நன்றி. மிகவும் அருமை. சிறப்பாக, அதாவது உங்கள் என்னன்னு சொல்றது, உங்களுக்கு குடும்பத்திலேயே கவிதை தமிழன் ஒரு சிறந்த கவிஞர், அந்த அந்த ஜீன்ஸ் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறதாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நீங்கள் சிறப்பாக
மணலும் சோறும் மண்ணில் சமைத்து என்று சொல்லி அந்த தாயா அந்த அந்த இளமை காலத்துல மண்ணில் விளையாடிய அந்த அந்த நினைவுகளையும் அதற்காக வாங்கி அடியையும் பற்றி சொன்னீர்கள். மற்ற சிங்கப்பெண்ணை சீண்டிய காலம் என்று சொல்லி அந்த உங்களுக்குள்ளேயே இருந்த ஒரு சொன்னீர்கள். மற்றது உண்மையிலேயே அந்த பெண்ணின் நாணத்தையும் அந்த நெற்கதிரையும் பற்றி ஒப்பிட்ட உவமை மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது ஒரு கதிர், அந்த நெற்கதிர் முற்றி அது தந்த பாரத்தால் அது தலை சாகின்ற மாதிரி அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற நாணமும் அது அதை அந்த சொல்லுவார்கள், அது இப்போ ஒரு பாதுகாப்பையும் அல்லது அது அந்த அவளுக்கே உரிய ஒரு சிறப்பம்சம். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொன்னது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக இருந்தது. சிறந்த கவிஞராக வளர்வீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பாவலகுமார். உங்களுடைய பின்னோட்டத்துக்கு. கவிஞர் சசிகலா காலையிலே சொன்னார், கடைசி நேரத்திலே தான் இந்த கவிதை எழுதினேன் என்று. அதான் நான் சொன்னேன், சுட சுட கொண்டு வாருங்கள் என்று. அவருடைய கவிதை சுட சுடவே சூடாகவே மிக சூடாக அமைந்திருந்தது. நன்றி சசிகலா. எங்களுடைய குமரகுரு சொன்னது போல நல்ல கருத்துக்களை இங்கே சொல்லி வைத்திருந்தீர்கள். இப்போ நட்பு என்பது ஒரு ஒரு தோழர் நல்ல நண்பர்கள் இடையில ஏற்படுவது மட்டுமல்ல, சுற்றத்துக்குடையும் கணவன் காதலன், கணவன் தாய் தந்தை சுற்றத்துக்குடையும் அந்த நட்பு தான். நட்பு அது பாசம் அன்பு என்று சொன்னாலும் அங்கே நட்பாக அது பரிணமிக்கின்ற நேரத்திலே அது சிறப்பாக இருக்கும். அத்துடன் இந்த பள்ளி காலத்தில் இந்த கொரோனா என்ற அந்த பெருந்தொற்று வந்து எப்படி எங்களை எல்லாம் அந்த சோசியல் டிஸ்டன்ஸிலே வைத்து பிரித்து வைத்திருந்தது என்ற அந்த இதையும் நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? சமூக இடைவெளிகள் கொரோனாவை விட இப்பொழுது சமூக இடைவெளி கூடிக்கொண்டு போகிறதுக்கு காரணம் இந்த தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தால் எங்களுடைய சமூக இடைவெளி கொரோனாவை விட கூடுதலாக போய் கொண்டிருக்கிறது. சும்மா அந்த நெருக்கமான நேரடியான அந்த உரையாடல் ஒன்றும் இல்லாது போகின்ற அந்த நட்புடைய அந்த நட்புகளை இழக்கின்ற அந்த காலமும் இருக்கிறது. அதை அவற்றெல்லாம் சுட்டிக்காட்டி சிறப்பான சொல்லாட்சி நல்லாக இருந்தது. உங்களுடைய கவிதை அவசரத்தில் எழுதினாலும் அருமையான கவிதையாக இருந்தது. வாழ்த்துக்கள் சசிகலா உங்களுடைய கவிதைக்கு. கவிதை வகுப்புக்கு வாங்கள். நீங்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு கவிஞராக உங்களை வரலாம். அவர்கள் எல்லாம் ஆமா வந்து இணைந்து கொண்டு உங்களுடைய கவிதை வளங்களை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமா ஆமா, ஒரு வாய்ப்பு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆமா. அடுத்து நான் அழைக்க இருக்கின்றேன் மைதிலி தயாபரன் தாயகத்தில் இருந்து இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை நெடுநேரம் காக்க வைக்க கூடாது, உங்களுக்கு அங்கே நேரம் காலம் கடந்து கொண்டு போகிறது. வந்து உங்களுடைய கவிதையை எடுத்து வாருங்கள். தலைவர் அவர்களுக்கும் அனைத்து கவிகளுக்கும் வணக்கம். பிறந்திலாதார் சிறைப்பிடிக்க மாட்டாத சிந்தனைகள் சேர்த்து அறைகின்ற பேச்சிலெல்லாம் அன்பை நிறைத்து கறந்தெடுத்த பால் போல் கனிவோடு பேசார் பிறந்திலாதார். கரைபடாதோங்குமாறு கண்ணியத்தை கொண்டும் நிறைவடையா நெஞ்சத்தை நீட்டால் மறைத்து மறந்தேனும் நன்மையினை மற்றவர்க்கு செய்யார் பிறந்திலாதார். அளவில்லா ஆற்றலுடன் ஆண்டடக்கும் வாய்ப்பும் வளைக்கின்ற சுற்றத்தார் காட்டி சளக்கில் திறந்த மனதுடன் தேவையினை செய்யார் பிறந்திலாதார். குறைவில்லா செல்வமும் கொள்ளையில்லாத அன்பில் மறைந்து போன பின்னீட்டும் மாண்பில் முறையை பறந்தலைந்து வாழுங்கால் பாரிடத்தில் நோக்கார் பிறந்திலாதார். பட்டாடை நூறுடுத்தும் பாங்கெல்லாம் ஏற்றிடாது கட்டுவது ஏதுமன்றி இல்வாழ்வும் கிட்டா துறவுற்ற வாழ்க்கையிலும் துன்பியலை நோக்கின் பிறந்திலாதார். சிக்கனமாய் நல்லவற்றை செய்தென்றும் பேணியும் மக்கள் நலமடைய மாண்புறும் பக்கம் சிறந்து விளங்குநல் சீர்மையை சேரார் பிறந்திலாதார். நன்றி. நன்றி மைதிலி தேவரன். உங்களது பண்பா சிறப்பாக இருந்தது. திறந்த மனதுடன் திறம்பட செய்யாதார். உண்மையிலேயே அந்த ஒரு
சொல்லுவார்கள், அந்த வஞ்சக போலியாக மனதை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு திறந்த மனதில்லாத அந்த தன்மைதான் இப்போது ஒரு போலியான நட்பு காட்டுகின்ற இந்த உலகத்தில. நீங்கள் பிறந்த மனதுடன் பேசாதவர்கள் அந்த பிறந்திலாதார் என்று சொன்னது மிகவும் இந்த பொருத்தமான ஒரு சிறந்த கருத்தாக இருக்கின்றது. மற்றது இல்வாழ்க்கையை பற்றி சொன்னீர்கள். இல்வாழ்க்கை பட்டாடை உடுத்தும் இந்த சிறப்புகள் இருந்தாலும் இல்வாழ்க்கை கிட்டாதார் பிறந்திலாதார் என்று சொல்லி மிகவும் ஒரு ஆதங்கமான ஒரு கருத்தாக இருந்தது. அது எவ்வளவு தூரம் அந்த சொல்லுவார்கள், அந்த வாழ்க்கை என்பது அது ஒரு இறைவன் வகுத்த வழி என்று சொல்லி அப்படி ஒரு கருத்தும் இருக்கின்றது. எனவே அது எங்களது கையில் இல்லை என்ற மாதிரி தான் நான் நினைக்கின்றேன். எனவே அந்த கருத்தையும் இங்கு சொல்லீர்கள். எனவே மற்ற சிக்கனமாய் என்று சொல்லி மிக சிறப்பான கருத்துக்கள். அந்த தலைப்புக்கு பொருத்தமாக உங்கள் கருத்துக்களை கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி பாவலர் குமரகுரு அவர்களே. அருமையான பின்னோட்டம் அவருக்கு கொடுத்திருந்தீர்கள். கவிஞர் மைதிலி தயாபரன் என்னுடைய வகுப்பிலே இணைந்திருக்கின்றார். இப்பொழுது சிறந்த கவிதைகளை ஆக்கி வருகின்றார். தன்னுடைய கவிதைகளை மிகவும் செப்பனாக அமைத்து செப்பனிட்டுக் கொண்டிருக்கின்றார். மிகவும் ஆர்வமாக அங்கே அந்த அந்த முயற்சியையும் பயிற்சியும் செய்வதிலே ஆர்வம் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் சும்மா வேணா நாங்கள் திடீரென்று கவிஞராக வருவோம் அல்லது வருவோம் என்று இல்லாமல் தன்னுடைய அந்த முயற்சியிலே தன்னுடைய அந்த ஆர்வத்தை மிகவும் பெரிதாக செலுத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர் மைதிலி தயாபரன். சிறப்பாக இருந்தது உங்களுடைய வெண்பாக்கள். நான் நினைக்கிறேன் வெண்பாக்கள் அந்த இலக்கண சுத்தத்தோடு அமைந்திருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது. அதில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், மறந்தும் நன்மைகளை மற்றவருக்கு செய்யார்கள். மறந்தும் சிலவளை சொல்லுவோம் நாங்கள் மறந்தும் தீமை செய்யக்கூடாது என்று, அப்படி மறந்து நன்மை செய்யாதவர்கள் இருக்கின்றார்கள். அதனால ஒரு சிறப்பான கருத்தாக சொல்லுவார்கள், அங்க எங்கட கிராமத்திலே இந்த எச்சிக்கையால கூட துரத்த மாட்டார்கள் என்று. மறந்தும் நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யாதவர் பிறந்தும் என்ன பயனப்பா, அது பிறந்தும் பிறந்தில்லாதார். அது உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது, சிறப்பான கதை. இதே மற்ற அன்பு என்பது எவ்வளவு ஒரு இறுக்கமான ஒரு மனிதர்களை ஒருவரோடு பிணைக்கின்ற அந்த அன்பை காட்டாதவர்கள் பிறந்தும் என்ன பயன் என்று சிறப்பான கருத்துக்களை உங்களுடைய வெண்பாவிலே எடுத்து வந்து இங்க தந்ததற்கு மிக்க நன்றி மைதிலி தயாபரன். இலங்கையில் இருந்து இந்த நேரத்திலே எங்களுடன் இணைந்து கொண்டதற்கு. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் பாவலர் அம்பிகா வாசுதேவன் அவர்களை. அமெரிக்காவிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவரை அடுத்து நாங்கள் விருத்தக்கவி வித்தகர் ராஜலிங்கம் ஐயா அவர்களை அழைக்க இருக்கின்றோம். நீங்கள் அணியமாக இருங்கள் ராஜலிங்கம் ஐயா. முதலில் அம்பிகா வாசுதேவன் வருக. வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத மரபு தமிழுக்கு முதல் வணக்கம். பாவகை யாவிலும் பாடவல்லார் பல்பொருள் பாடலை நூலால் ஜாத்தவர் மாவிலி மைந்தன் மண்ணின் கவிஞர் மலரட்டும் மனிதநேயம் வைகரை வானம் தாவிடும் மேகங்கள் தனித்துவம் கொண்டு தாங்கிடும் மனவெளி மேகங்கள் ஊர்ந்து பூவினில் சொரியும் பூந்தேனை போலே பூத்திடும் ஆசான் கவிதைகள் வாழி குருவுக்கும் குருவாக கூடி நின்று கூட்டிடும் முற்றமதில் சிறப்பு விருந்தினர் குமரகுரு சகோதரருக்கும் விஞ்சிடும் வரிகளில் வாழ்த்து கவிதை தந்த நெஞ்சினில் மறையா சொந்தி அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வெண்பா பிறந்தும் பிறந்திலாதார். வள்ளுவனின் பொய்யா மொழியும் வழிநூலும் எள்ளளவும் கற்காமல் வாழ்பவர் விள்ளும் அறங்களை வேண்டாத மேதினியில் மாக்கள் பிறந்தும் பிறந்திலாதார். கல்லான கோவில்கள் கட்டும் கருணையில் இல்லாத ஏழைகட்கு மூட்டுவீர். கொல்லும் பிறரின் பசியை போக்காத மாந்தர் பிறந்தும் பிறந்திலாதார். தன்னினத்தை நோக்காரே தற்பெருமை மேடையிலே இன்னல்கள் உற்றவரை ஏறெடுக்கார். மன்றில்
இறப்புகளை இன்றும் கணக்கெடுக்கா மாக்கள் பிறந்தும் பிறந்திலாதார். தப்பென்று கொள்வோரே தாய் தந்தை காப்பகத்தில் தொப்புள் கொடியை அறுத்தது போல் இப்போ சிறப்பென்று எட்டியே வைக்கின்றீர் மண்ணில் பிறந்தும் பிறந்திலாதார். உலக உருண்டை உயிர்களுக்கு கண்ணீர், கலக அரசியலில் யுத்தம், விலகும் உறவுகளும் ஏதிலியாய் ஓட்டும் மனிதம் பிறந்தும் பிறந்திலாதார். நட்பு நலமென்று 4 காசு சேர்க்கவென்று துட்டென கேட்கின்றார் தூய்மையின்றி, பட்ட உறவுகளின் நட்பால் வாட்டிட வைப்போர் பிறந்தும் பிறந்திலாதார். வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி பாவலர் அம்பிகா வாசுதேவன் அவர்கள். அவர் எங்களது கவிஞர் கழகத்தில் பங்கு பற்றி மாவெளி மைந்தனிடம் முறையாக ஜாப்பிலக்கணம் கற்ற ஒரு பாவலர் பட்டம் பெற்றவர். எனவே அவரது அந்த பயிற்சியும் அவரது கவிதையில் மிகவும் சிறப்பாக இந்த வெண்பாவில் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முதலில் அவருக்கு எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் ஒரு இன விடுதலை வேட்கை மிக்கவர். எப்போதுமே அந்த மண்ணின் எங்கள் விடுதலையை தன்னுள் சுமந்து கொள்கின்றவர். அப்படிப்பட்ட ஒரு பாவலர் என்று மிகவும் சிறப்பான அருமையான கவிதைகளை தந்திருந்தார். அதாவது வள்ளுவனின் குரலை கற்காதவர்கள் சொல்லி திருக்குறள்ல எல்லாமே இருக்கின்றது, எனவே அதை கற்காதவர்கள் பிறந்தன என்ற மாதிரி அவர் தந்த கருத்தை சொல்லியிருந்தார். அதே போன்று முக்கியமாக இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் மட்டுமல்ல, எங்கள் இப்ப தாயகத்திலும் அந்த நிலைமைதான் காணப்படுகின்றது. இந்த முதியோர் இல்லங்கள் பெற்றோர்களை கொன்று இல்லங்களில் விடுவதை பற்றி அந்த கருத்தையும் மிகவும் சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள். மற்றது அரசியலை பற்றியும் உங்களது கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். எனவே ஏகை மோனையோடு அந்த வெண்பா இலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறந்த வெண்பாக்களை தந்த உங்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி குமரகுரு. உங்களுடைய அருமையான பின்னூட்டத்துக்கு பாவலர் அம்பிகா வாசுதேவன் அவர்கள் உண்மையிலேயே என்னுடைய ஒரு சிறந்த மாணவி. அவர் தான் பயின்ற காலங்களிலே மிக சிறப்பான ஊக்கத்துடன் தன்னுடைய அந்த கவிதைகளை யாத்து பயிற்சி பெற்று பாவலர் பட்டத்தை பெற்றுக்கொண்டவர். அந்ததோடு நிற்காமல் இந்த வெண்பாவிலே ஒவ்வொரு முறையும் அவர் வெண்பா எடுத்து வருகின்றார். வெண்பாவிலே தன்னுடைய அந்த ஆளுமையை பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் எடுக்கின்ற முயற்சி மிகவும் வரவேற்கத்தக்கது. சிறப்பான வெண்பாக்களை இங்கே நீங்கள் தந்திருந்தீர்கள். தன்னினத்தை நோக்கார் இன்னலுற்றவரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாதவர்கள் எல்லாம் பிறந்தென்ன பயன் என்று அந்த பணியிலே கூறியிருந்ததும், வள்ளுவனின் பொய்யாமொழியே எல்லளவும் கற்றார். உண்மையிலேயே இந்த வள்ளுவன் என்றால் யார், அவனுடைய திருக்குறளில் ஏதாவது ஒன்று தெரியுமா என்று கேட்டால் அப்படி அவனை பற்றி அறியாதவர்கள் அல்லது அவனுடைய அந்த பொய்யாமொழியிலே ஒன்றென்றான தெரியாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் பிறந்தும் என்ன பயன். அது உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது இல்லையா? ஆமா, எங்களுடைய இனத்திலே பலதும் தெரிந்திருப்பார்கள், தெரிந்திருக்க வேண்டியவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற மக்களும் இருக்கிறார்கள் என்றதை எடுத்து காட்டியிருந்தீர்கள். சிறப்பாக இருந்தது அம்பிகா உங்களுடைய வெண்பாக்கள். வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு கவிதையால் இணைவோம் மாவெளி மைந்தனின் கவிதை முற்றம் 5 பகுதி 1 இத்துடன் நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.